டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இன்றைய வீடியோவில் இன்றைய வகுப்பில் இந்தியன் பாலிட்டி பகுதியில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பாக இருப்பதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அடிப்படை உரிமைகள் பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3இல் ஆர்டிக்கல் 12 இருந்து 35 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகளை பற்றி கூறுகின்றன. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கினார்கள். முதலில் இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. ஆனால் தற்போது அவை 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 அடிப்படை உரிமைகள் பகுதியானது இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே சில அடிப்படை உரிமைகளும் உள்ளன. அதை பற்றிய விவரங்களை இப்போது முழுமையாக பார்க்கலாம். முதலில் சமத்துவ உரிமை சமத்துவ உரிமை என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆர்டிக்கல் 14 சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிக்கல் 15 மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்தப்படுவதை தடை செய்தல். ஆர்டிக்கல் 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். ஆர்டிக்கல் 17 சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். ஆர்டிக்கல் 18 சட்டப்பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். அதற்கடுத்து சமத்துவ உரிமை என்பதில் 5 உரிமைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை மேலே பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து சுதந்திர உரிமை என்பதில் 5 உரிமைகள் குறிக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி இப்போது பார்க்கலாம். ஆர்டிக்கல் 19 சட்டப்பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. ஆர்டிக்கல் 20 சட்டப்பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஆர்டிக்கல் 21 சட்டப்பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. ஆர்டிக்கல் 21A சட்டப்பிரிவு 21 A தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஆர்டிக்கல் 22 சட்டப்பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கெதிரான பாதுகாப்பு உரிமை போன்ற 5 உரிமைகள் சுதந்திர உரிமையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் 2 உரிமைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆர்டிக்கல் 23 சட்டப்பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஆர்டிக்கல் 24 சட்டப்பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் என்ற 2 உரிமைகள் சுரண்டலுக்கு எதிரான உரிமையாக உள்ளது. அதற்கடுத்து சமய சார்பு உரிமை.
ஆர்டிக்கல் 25 சட்டப்பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் அந்த சமயத்தை பரப்பவும் உரிமை. ஆர்டிக்கல் 26 சட்டப்பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஆர்டிக்கல் 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். ஆர்டிக்கல் 28 அதாவது சட்டப்பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான உரிமை என்ற 4 உரிமை சமய சார்பு உரிமையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை என்பதில் 2 உரிமைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரிவு அதாவது ஆர்டிக்கல் 29 சட்டப்பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. ஆர்டிக்கல் 13 சட்டப்பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை என்ற 2 உரிமைகள் கல்வி மற்றும் கலாச்சார உரிமையாக உள்ளது. அதற்கடுத்து அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை என்பதில் ஒரு உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆர்டிக்கல் 32 சட்டப்பிரிவு 32 படி தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெற முடியும் என்பதை பற்றிய சட்ட விவரம் ஆர்டிக்கல் 32 குறிப்பிடுகிறது. இந்த மேற்கண்ட அனைத்து விவரங்களும் தான் அடிப்படை உரிமையாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது 5 தலைப்புகளின் கீழ் அதாவது 6 தலைப்புகளின் கீழ் அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்பட்டுள்ளதை விரிவாக பார்த்தோம். இதில் மேலும் சில தகவலை இப்போது பார்க்கலாம். அதாவது 1978 ஆண்டு கொண்டு வரப்பட்ட 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அதாவது 44th Amendment Act in 1978 படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமையானது ஆர்டிகல் 31 நீக்கப்பட்டது. அதாவது சொத்துரிமையானது ஏற்கனவே அடிப்படை உரிமையில் சேர்க்கப்பட்டிருந்தது. அதாவது சட்டப்பிரிவு ஆர்டிகல் 31 படி சொத்துரிமையானது குறிப்பிடப்பட்டிருந்தது. அது அடிப்படை உரிமையில் இருந்தது. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஏற்கனவே சொத்துரிமையானது அடிப்படை உரிமையில் இருந்தது. அது 44வது சட்ட திருத்தம் 1978 ஆண்டு கொண்டு வரப்பட்டதின் அடிப்படையில் சொத்துரிமையானது நீக்கப்பட்டு விட்டது. அதாவது சொத்துரிமை பற்றி குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 31 ஆகும். அது 44வது சட்ட திருத்தத்தின்படி 1978 ஆண்டு நீக்கப்பட்டது. இருந்தாலும் சொத்துரிமையானது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 300A கீழ் அதாவது 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. அதாவது சொத்துரிமை ஆனது அதாவது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய உரிமையானது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு லீகல் ரைட்ஸ் என்பதன் கீழ் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது சொத்துரிமையானது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு தற்போது சட்ட உரிமையாக உள்ளது. அதாவது சொத்துரிமையானது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு தற்போது சட்ட உரிமையில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதற்கான ஆர்டிக்கல் 300A ஆகும்.
இவ்வாறாக இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சில அடிப்படை உரிமைகளை வரையறை செய்துள்ளது நண்பர்களே. திரும்ப கேட்டு நினைவில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக சில வினாக்கள் இதிலிருந்து நிச்சயமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எந்த சட்டப்பிரிவு எதை பற்றி கூறுகிறது என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இதை திரும்ப கேட்டு நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நிச்சயமாக 2 கேள்விகள் எந்த தேர்வாக இருந்தாலும் வரும் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.